நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இத பண்றதுல என்ன இருக்கு ரைட்டா பண்ணிக்கங்க. ஹலோ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரொபின்சன் ஃப்ரம் தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ. இந்த எபிசோட் நம்ம பார்க்க போறது ஒரு பீரோட நேம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பியா 100% மால்ட் பீரு. ஸோ எனக்கு எப்படி சொல்றது, தமிழ்நாட்டுல மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் வீடியோ போட்டது இல்லை. ஸோ நான் ஏகப்பட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ராங் பீரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா 2 விஷயத்த அவங்க ஆட் பண்ணிருக்காங்க மெயினா. அதை என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ மற்ற பீர்ல இருந்து இந்த பீர் எப்படி வேறுபட்டு காட்டுதுன்றது இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Need a drink? I'm on the next level, next level on the next. ஸோ ரொம்ப மாசமா நான் வீடியோ போடல. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ எத்தனை வாட்டி நானும் சாரி கேட்கறது. ஸோ ஒர்க் பிஸியில் இருந்தபடியா எந்த வீடியோ நான் போட முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி இருக்குது சரக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஓவராலா பாத்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர், அதாவது டின்னோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு. ஒரு எல்லோ கலரு, எல்லோன்னு சொல்ல முடியாது, கோல்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு கோல்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு கோல்டு, கீழே ப்ளூ, முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் போட்டு, அதாவது காட்டுக்கு ராசாவான சிங்கத்தோட போட்டோ போட்டு, கீழே பிரிட்டிஷ் எம்பையர் 100% மால்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம சூப்பர் ஸ்ட்ராங் பீர்னு போட்டிருக்காங்க. ஃபார் சேலன் தமிழ்நாடு. பாத்தீங்கன்னா ஒரு 500 ml. ஸோ அது மட்டும் இல்லாம இது ஒரு 8% ஆல்கஹால் கண்டென்ட். ஸோ எப்பயுமே பீர்ல இருக்கக்கூடிய அதே பெர்சன்டேஜ் தான், வேற ஒன்றும் இல்லை. இதோட பிரைஸ் நான் என்ன பின்னாடி சொல்லிடுறேன். ஸோ இதுல இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா மெயினான 2 விஷயம், மெயினானது ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்த இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது இம்போர்ட்டட் மால்ட், அதாவது இம்போர்ட் பண்ணி இறக்குமதி, அதாவது வெளிநாட்டுல இறக்குமதி பண்ண அன்ஃபில்டட் மால்ட்னுவாங்க. அதாவது அரைக்கப்படாத மால்ட் பார்லியை வச்சு அவங்க தயாரிக்கிறாங்க. இந்தியன் மால்ட் கிடையாது. 2வது பாத்தீங்கன்னா ஜெர்மனோட ஓப்ஸ், அதாவது அங்கிருந்து இறக்குமதி பண்ணி சோ அதுல தயாரிக்கிறாங்க. எதுவுமே இந்தியனோட மால்ட் கிடையாது, இந்தியனோட ஓப்ஸும் கிடையாது. 2மே ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்றாங்க. அது இல்லாம ஈஸ்ட், வாட்டர் அதெல்லாம் ஆட் பண்ணி தான் பீர் தயாரிக்கிறது. ஸோ 2மே ரொம்ப நல்ல ஒரு, எப்படி சொல்றது, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஓப்ஷன் மால்ட் தான் ஆட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நான் வெப்சைட்ல பார்க்கும்போது சரி, பல வீடியோ ரிவ்யூஸ் பார்க்கும்போது சரி அதான் சொன்னாங்க. ஸோ வெப்சைட்ல நான் உள்ள பூந்து நான் இங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் இது ஒரு பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இம்போர்ட்டட் பார்லியும், அது இல்லாம ஜெர்மனோட ஆப்ஷன் தான் மெயினான விஷயங்கள். அப்புறம் தண்ணி, நம்ம ஊர் தண்ணி. ஸோ இது எங்க தயாரிக்க நமக்கு நல்லா தெரியும், தமிழ்நாடு தான். ஸோ பிரிட்டிஷ் எம்பையரோட 2 வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அதாவது பிரிட்டிஷ் எம்பையர் ப்ளூ கிரீனும் போட்டிருப்பேன், ரெட்டும் போட்டிருப்பேன். பார்க்காத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஏதாவது நிறைய குறைகள் இருந்தா மன்னிச்சிருங்க. 100% மால்ட் அண்ட் சூப்பர் ஸ்ட்ராங் பியர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்ட்ராங்னால 8%. ஸோ லைட் பியர் கிடையாது. ஓகே, டெக்ஸ்சர் பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. மேலே கீழே சரி சூப்பரா இருக்கு, ஒரு யூனிக்கா இருக்குது. பின்னாடி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பின்னாடி நான் சொல்றேன் என்னன்னு. 190 ரூபா பிளஸ் 10 ரூபா ஆட் பண்ணிக்கீங்க. 200 ரூபா வருது பிரைஸ் ஒரு டின்னு. பாட்டில் போது ரேட்டு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்து நீங்களே வாங்கிக்கீங்க. பின்னாடி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா, இம்போர்ட்டட் மால், ஏகப்பட்ட விஷயம் நான் சொன்னதான் போட்டிருக்காங்க. எஸ்என்ஜி டிஸ்டிலரி. ஸோ இது ஒரு எஸ்என்ஜியோடது. அவங்களோட 1848 ஆகட்டும், ஏகப்பட்ட நான் ஐட்டம் போட்டிருக்கேன் எஸ்என்ஜியோடது. ஸோ அவங்களோட தயாரிப்புல இதுவும் ஒண்ணு. ஓகே, நம்ம இது பார்த்தாச்சு. இப்ப ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீர் எப்படி தயாரிக்கான்னு பல வீடியோ சொல்லிட்டேன், அதை பத்தி நான் சொல்ல தேவையில்ல. ஸோ இதை ஓபன் பண்ணி டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கிளாஸ்ல ஊற்றி பார்க்கலாம். முதல்ல ஸ்டிக்கர், எங்க போனாலும் நம்ம ஸ்டிக்கர் தான் போய்க்கிறாங்க. இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதை பண்றதுல என்ன இருக்கு ரைட்டா பண்ணிக்கங்க. நமக்கு எப்பயுமே இந்த நுரை வரணும், அப்பதான் பிடிக்கும். நார்மலா ஊத்தி அதை அடிக்கிறது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு எப்பயும் நுரைய ஊத்தி நுரையில வந்து குடிக்கும் போதுதான் நல்லா இருக்கும். சில பேருக்கு நுரையெல்லாம் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் நுரையோட குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் இல்ல, பல டாக்டர் சொன்னது என்னன்னா நுரையோட இந்த ஃபார்மோட குடிங்க. அப்பதான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத விஷயங்களை வெளியாகட்டும். ஃபார்ம் இல்லாம குடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்லல, டாக்டர் சொன்னது.
நல்ல ஒரு ஃபார்மா இருக்குது. கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். கலர் ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்குது. அங்க ஓபன் பண்ணும்போது ஸ்மெல் சூப்பரா இருக்கு. பியூர் கோல்டு. கோல்ட தண்ணியில கலக்கினா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. வா, அந்த ஆப்ஸ் அது இல்லாம அந்த மால்டு அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. வா 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 வா, ஒரு இம்போர்ட் பண்ணி ஒரு பீர் அடிக்கிற ஒரு எஃபெக்ட், அதாவது ஃபீலிங்ஸ் அது கிடைக்குது. ஸ்மெல்லே நல்லா இருக்கு. மற்ற ஸ்மெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டெரனு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இரும்போட ஸ்மெல் வரும். இது அப்படி வரல, ரொம்ப நல்லா இருக்கு. வா, மால்டு அதாவது இந்த அரிசி வடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, வடிக்கும் போது அந்த ஸ்மெல் நல்லா வருது. ஸோ சூப்பரா இருக்கு. வா 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 வா, இதை நம்ம ட்ரை பண்ணலாமா? ஓகே கைஸ், கலர் செமையா இருக்குது. லைட்டா இருக்குது கலரு. ஒரு கோல்டு கலர்ல பியூர் கோல்டா இருக்குது. ரொம்ப லைட்டா இருக்கு சரக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மாதிரி தெரியல. நான் ஸ்ட்ராங் பியர் கொடுத்துருக்காங்க, குடிச்சு பார்த்தா அப்படின்னு தெரியும். ஸோ பார்க்கலாம். சியர்ஸ். நல்ல ஒரு ஸ்வீட்னஸ், பர்ன் இல்ல, அந்த கசப்பு தன்மை சுத்தமா இல்ல, குடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது. லைட்டா இனிப்பு, அந்த மால்டோட தன்மை தான் எல்லாமே. அந்த மால்டு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஈஸ்ட் ஆகட்டும் இல்லாட்டி ஒர்க்ஸ் ஆகட்டும், அது ரெண்டாவது விஷயம். உள்ள எந்த விதமான மால்டு ஏட் பண்றோம்னு பொறுத்து இருக்குது. மால்டு ரொம்ப நல்லா இருக்கபடியே ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கசப்பு இல்ல. நீங்க இதை சொல்ற ஃப்ரிட்ஜில் வச்சு அடிச்சாலும் சரி, சில்லு இல்லாம அடிச்சாலும் சரி நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. சம்மருக்காக மட்டும்தான் இந்த பீர் ரிவ்யூ எடுக்கலாம் ஐடியா போட்டேன். உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பீர் பிடிக்குமா எனக்கு தெரியல, பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இதுக்கு ஒரு ரேட்டிங் நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு 8 கொடுப்போம் அவுட் ஆஃப் 10. என்ன ரீசன்னா ஸ்வீட்னஸ் செமையா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, பர்ன் இல்ல. பர்னா நம்ம எரிச்சல்னு சொல்லல. ஸோ அந்த கசப்பு இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நல்லா குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. ஸ்ட்ராங் பியர் இருந்தாலும் லைட்டா இருக்குது குடிக்கிறதுக்கு. கலர் வைஸ் சூப்பரா இருக்கு. அப்புறம் டின்னோட ஷேப் ஆகட்டும், லுக் வைஸ் நல்லா இருக்கு. இவங்களோட அந்த கிரீன் அந்த ரெட் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கல. இருந்தாலும் இந்த பிரிட்டிஷ் எம்பையரோட இந்த மால்ட் பீர் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் 8 கொடுத்தேன். ஓகே, ரெக்கமெண்ட் கண்டிப்பா. இந்த சம்மருக்கு பீர் தான் சீசன்ல நம்ம டாப் ஒன்ல இருக்கு. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கு. ஏன்னா கிங்ஃபிஷர் வீட் பீர் ஆகட்டும் மற்ற பீர்லாம் இருக்குது, இருந்தாலும் அதை விட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். சூப்பரா குடிக்கிறதுக்கு. ஓகே, என்னோட ஒப்பீனியன் எல்லாத்துக்கும் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்து உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஃபிளோ பண்ணுங்க. அடுத்த என்ன வீடியோ நான் போடுறது அதையும் நீங்க சொல்லிருங்க. ஏன்னா உங்களோட கருத்து ரொம்ப முக்கியம். முடிஞ்சல கொண்டு வர பாக்குறேன். இனி கண்டினியூவா வீடியோ வரும். என்னோட வீடியோ சந்திக்கலாம். நான் எப்பயும் சொல்றதான், 18 வயசுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க. பெருங்க லேடி குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நான் எப்பயுமே சொல்றதான், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி எனி காஸ்ட். Cheers guys, have a nice day.